பாண்டியர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியர்கள் மறுமலர்ச்சி. பாண்டியர்கள் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலைப்பர்கள் வந்து ஆட்சி புரிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைப்பர்கள் மறைவுக்கப்புறம் தான் பாண்டியர் வந்து மறுஎழுச்சி வந்திருக்கோம். மறுஎழுச்சி ஏற்பட்டிருக்கோம். ஸ்டார்டிங்கில் கலைப்பிரர்கள் வந்து மலைவாழ் பழங்குடியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சமவெளியில் வந்து குடியிருவாங்க. அவங்க வந்து புத்த சமண சமயங்களை ஆதரித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கலப்பிரிடம் தான் பாண்டியர் பகுதியை வந்து கடுங்கோன் வந்து மீட்டெடுப்பார். இந்த கடுங்கோன் மீட்டெடுத்து சொல்லிட்டு செப்படிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கடுங்கோனுக்கு அப்புறம் வந்து ஈரரசர்கள் வந்து அடுத்தடுத்து ஆட்சி புரிவாங்க. அவர்கள் வந்து சேந்தன் வருவார். சேந்தன் வந்து போர் முறையில் வந்து சிறந்தவராக இருப்பார். இவர் வந்து சேந்தன் வந்து சேரை வென்றதால் சேந்தன் வந்து பாண்டிய மன்னனா இவர் வந்து சேரை வந்து வென்றிருப்பார். அதனால் அவர் வந்து வானவன் சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இந்த செப்பேட்டில் வந்து குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து தொடக்க காலத்தில் பாண்டிய அரசர்கள் வந்து சிறந்தவர் யாருன்னா அரிகேசரி மாறவர்மன் வந்து பெஸ்ட்டாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 642 வந்து அரிகேசரி மாறவர்மன் வந்து வைகை ஆற்று பகுதியில் வந்து பதிவேற்றிப்பார் சொல்லிட்டு கல்வெட்டுகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்து சமகாலத்தவர் உங்களோட சமகாலத்தவர் தான் இவர் வந்து அவர் காலத்தை சேர்ந்த சேர சோழ பல்லவ அரசர்களை வெற்றி கொண்டதாக அந்த கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் வந்து யார்? அரிகேசரி மாறவர்மன். இவர் வந்து சமணர்களை கழுவேற்றிய கூன் பாண்டியன்னு சொல்லிட்டு அரிகேசரியை மாறவர்மன் அழைக்கிறாங்க. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிகேசரி வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சமண மதமாக இருப்பார். அதுக்கப்புறம் சைவத்துருவையான திருஞான சம்பந்தர் வந்து இவரை வந்து சமண மதத்திலேருந்து சைவ மதத்துக்கு மாற்றியிருப்பார் திருஞான சம்பந்தர் இவரை. அதுக்கப்புறம் வந்து மதம் மாறி இருப்பார். சமணத்துக்கு மாறிய வந்து அரிகேசரி மாறவர்மன் வந்து 8000 சமணர்கள் வந்து திரும்ப வந்து இவர் வந்து மதத்தை மாற்றியிருப்பார், சைவத்துக்கு மாற்றியிருப்பார் அரிகேசரி மாறவர்மன். அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிகேசரி தொடர்ந்து வந்து கோச்சடையான் ரணதிரணம் வந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்து மாறவர்மன் ராஜசிம்ஹன் வந்து ஆட்சி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஜெதில் பராந்தக நெடுஞ்செழியன் வந்திருப்பார். ஆர்டர் படி கேட்பாங்க எக்ஸாமில் வந்து யாருக்கப்புறம் யார் வந்தாங்கன்னு கேட்கலாம். ஜெதில் பராந்தக நெடுஞ்செழியன் வந்து தான் வரணும்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இவர் வந்து புகழ்பெற்ற வேள்விக்குடி நிலக்குடி வந்து கொடுத்துருப்பார். ஜெதில் பராந்தக நெடுஞ்செழியன் வந்து பாண்டிய அரச மரபில் சிறந்தவர் இவர் வந்து பல்லவர்களே சேர்களையும் வெற்றி பெற்றிருப்பார். இவர் வந்து பாண்டிய அரசை வந்து தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர் பகுதி வரை விரிவுபடுத்தியிருப்பார். ஜெதில் பராந்தக நெடுஞ்செழியன் வந்து பல விஷ்ணு கோயிலை கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் இவருக்கு அடுத்த அரசர் யாருன்னா ஸ்ரீ வல்லவர் வந்து இலங்கைக்கு படையெடுத்து அங்கே அவர் அதிகாரத்தை நிலைநாட்டியிருப்பார். வந்து பல்லவ மன்னர் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்றார். யார்? ஸ்ரீ வல்லவர் தோற்றார். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தது யாருன்னா 2ஆம் வரகுணன் வராரு. 2ஆம் வரகுணன் வந்து அபாஜித்த பலனால் வந்து தோற்கடிக்கப்பட்டார். இவரும் தோற்று போகிறாரு. அபாஜித்த பலனால் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பேற்ற யார்? பாரந்தக வீரநாராயணனும் 2ஆம் ராஜசிம்மனும் ஆகியோர் என்ன பண்ணுறாங்கன்னா முதலாம் பராந்தகன் தலைமையில் நடந்த போரில் வந்து ஈடு கொடுக்க முடியல. முதலாம் பராந்தகன் தலைமையில் நடந்த போரில் ஈடு கொடுக்க முடியல. முதலாம் பராந்தகனிடம் வந்து 2ஆம் ராஜசிம்மன் வந்து தோற்று நாட்டை விட்டு ஓடி போகிறாரு 2ஆம் ராஜசிம்மன். அதுக்கப்புறம் வந்து பாண்டியர் மீண்டும் எழுச்சி பெறாங்க. 1190 1310 மீண்டும் பாண்டியர் எழுச்சி பெறாங்க. 12ஆம் நூற்றாண்டு இறுதி காலத்தில் வந்து அதிராஜேந்திர மறைவுக்கு அப்புறம் சோழரசில் வந்து காலியாக இருந்துச்சு. பாண்டிய பகுதியை நிர்வகித்த ஆளுநரும் வலுவிழந்து போயிட்டாங்க, ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. யாருன்னா பாண்டிய குடித்தலைமை மன்னர்கள்லாம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சுதந்திர ஆட்சியை வந்து அவங்க நிறுவினாங்க குடித்தலைமை மன்னர்கள். அதுக்கப்புறம் வந்து 2ஆம் ராஜராஜ சோழனோடு போயிட்ட ஸ்ரீ வல்லப பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த போரிடுறாரு. அதில் வந்து அவர் பையனை வந்து பறி கொடுக்குறாரு ஸ்ரீ வல்லப பாண்டியனை. அதுக்கப்புறம் வந்து 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு முதலாம் குலோத்துங்களோட போரிடுறாங்க. இந்த போரில் அவங்களுக்கு தோல்வி கிடைத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் சடையவர்மன் ஸ்ரீ வல்லவன் முதலாம் குலோத்துங்கன் வராரு. அவர் கட்டுப்பாட்டில் வந்து பாண்டிய நாட்டில் ஆட்சியை வந்து துவங்குறாரு 1190. அதுக்கப்புறம் வந்து சடையவர்மன் ஸ்ரீ வல்லவன் வந்து என்ன பண்ணாரு, மதுரையில் வந்து பட்டம் சூட்டு விழாவில் வந்து அரசராக முடிசூட்டு கொள்வார். அதுக்கப்புறம் வந்து செங்கோல் ஏந்தி சப்போஸ் கேட்கலாம், செங்கோல் ஏந்தி அரியணை அமைந்தவர் யார்? ஸ்கூல் புக்கில் இருக்குது. செங்கோல் ஏந்தி அரியணை அமைந்தவர் யாருன்னா சடையவர்மன் ஸ்ரீ வல்லவன் பாண்டியன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தர சோழபுரம் என்ற வேளாங்குடி பகுதி வந்து சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் மாற்றப்பட்டது. அது பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு பகுதி வந்து பெயர் மாற்றப்பட்டு பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க அந்த பகுதி.